சென்னையில் பார்த்தீங்கன்னா வாக்காளருடைய எண்ணிக்கை, அதாவது இவங்க வந்து 27/10/2025 ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓட்டர் லிஸ்ட்டை. அந்த கணக்கு ஃப்ரீஸ் பண்ணபடி கணக்குப்படி பார்த்தா 40,04,694. அப்போ அதாவது 2025 10ஆம் மாதம் 27ஆம் தேதி. அதன் பிறகு கணக்கீட்டு படிவம் அது சமர்ப்பிக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்ட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை, அதாவது 40,04,694ல் திரும்ப வந்து கணக்கீட்டு ஃபார்ம் வந்து வாங்கி அதன் மூலம் வந்து பதிவேற்றம் செஞ்சது எவ்வளோன்னு பார்த்தா 25,79,676. அப்போ ஏறக்குறைய கணக்கீட்டு படிவம் கொடுத்து திரும்ப வராதது அப்படின்னு பார்த்தா 14,25,18 வாக்குகள். இது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சென்னை தான் வந்து அதிகமும் கூட, அதாவது 63% அளவுக்கு தான் அந்த பாரங்களே வந்திருக்கு, மீதி வந்து வரல. இதில் மீதி இந்த 63% வந்தது தவிர மீதி இருக்கின்ற கிட்டத்தட்ட 37 இல்லை 37 வரும், 37%. 63 + 37. இதில் இறப்பு வந்து 1,56,555. இடம்பெயர்ந்தோர் வந்து 12,22,164. ஷிஃப்டடு மட்டும் 12,22,164. ஆப்சன்ட் பொறுத்தவரையில் 27,328. இதர இனங்கள் 199. ரெட்டப்பதிவு 18,772. ஸோ இதுதான் நான் வந்து சொன்னபடி 14,20,000. இதில் என்ன நம்ம கேள்வி கேட்டோம்னா, இறந்தவங்களை பற்றி அது வந்து அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு கார்பரேஷன் வந்து வெரிஃபை பண்ணிடும், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து சேர்த்தல் நீக்கல் திருத்தம் அது 6, 7, 8 இந்த படிவங்கள் வந்து இன்னிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மாதம் வரல கொடுத்துட்ருக்கலாம், அது ஒரு மாதம் டைமில் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து என்னென்னா, இந்த இடம்பெயர்ந்தோர் 12,22,000 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தொகுதி போயிருப்பாங்க, இல்லை வெளி மாவட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும், சந்தர்ப்பங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து சந்தர்ப்பங்கள் வந்து பொதுவாக வந்து அது ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ஸ், அதாவது வாக்குச்சாவடி மையங்கள், வாக்குச்சாவடி அந்த நிலையம் அங்கே வந்து அந்த இதை ஒட்டிடுவாங்க. அதாவது இந்த வாக்குச்சாவடியில் வந்து இறப்பு இவ்வளோ, இடம்பெயர்ந்தவர் இவ்வளோ, ஆப்சண்ட் இவ்வளோ, இதர இனங்கள் இவ்வளோ, இரட்டைப்பதிவு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து அரசியல் கட்சிகள் பார்த்துட்டு அதில் வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து தெரிவிக்கலாம். தவிர வந்து பொதுமக்களும் சரி, அவங்க வீட்டில் ஒரு வீட்டு இருந்து அது ஷிஃப்டட் போய் லிஸ்ட்டாக இருக்கும், அவங்க பார்த்து அதுக்குண்டான படிவத்தை வந்து கொடுக்கலாம். அதுக்கு ஒரு மாதம் வந்து டைம் இருக்குது. அதே போல் இந்த வாக்குச்சாவடி மையங்கள் அது வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து 3,718 ஏற்கனவே இருந்தது. இப்போ சீரமைக்கப்பட்ட பிறகு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4,079 ஆயிடுச்சு, அதாவது 361. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் வாக்குச்சாவடி வந்து ஒரு பூத்தில் இப்போ வந்து ஓட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ அதாவது பாகங்களில் அப்படி குறையும் போது என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பாகத்திலிருந்து அடுத்த தெரு 2-3 தெரு தள்ளி அதை ஓட்டை வந்து சேர்க்காதீங்க. நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டருக்குள்ளவே அந்த பாகத்திலேயே இப்போ ஆண் பெண் பிரித்து நீங்கள் வந்து ஒரு சமநிலைப்படுத்தி நீங்கள் வந்து வாக்குச்சாவடி மையத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்துங்க. அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அப்பா ஒரு பூத்தில், பையன் ஒரு பூத்தில், புருஷன் ஒரு பூத்தில், பொண்டாட்டி ஒரு பூத்தில், அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு 4 பேர் ஒரு பூத்தில் போடுறது, அடுத்த 4 பேர் இன்னொரு பூத்தில் போடுறது. அது பூத்துனா என்ன, அதை தாண்டி அந்த மையத்தை தாண்டி அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அப்பாவை பிள்ளைய பிரிச்சிடாதீங்க, புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சிடாதீங்க, குடும்பத்துக்குள்ளேயே வந்து வேறுபாடு காட்டாதீங்க. அதனால் எல்லாமே வந்து ஒரே வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து அந்த லிஸ்ட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட்டும் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு தொகுதி வயசாக எவ்வளோ பேர் இறந்தவங்க, எவ்வளோ பேர் குடிபெயர்ந்தவங்க, எவ்வளோ பேர் ஆப்சண்ட்டு, மற்ற இனங்கள் எவ்வளோ, ரெட்டைப்பதிவு எவ்வளோ, அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸை கேட்டிருக்கோம். அதை வந்து நாளைக்கு தரேன்னு இருக்காங்க. இது தவிர இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து இன்றைக்கி வெளியிட்டாங்க. இதனுடைய வந்து இந்த காப்பீஸ் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு இன்றைக்கி கொடுக்குறோம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எல்லா கட்சி அலுவலகத்துக்கும்
16 தொகுதி சட்டமன்ற தொகுதி வருது, அதுக்கு கொடுத்துறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அதுவும் வந்து இதாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாது, ஜெனுவின் வாக்காளர்கள். அதாவது வந்து ஆளே இல்லை, சுத்தமாக எங்கன்னு தெரியல அப்படின்னா கூட அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், கடைசி வாய்ப்பு வரல. இல்லைன்னா நீக்கிடுங்க, எங்களை இல்லைன்னா சேர்க்க வேணாம். ஆனால் அவங்கள வந்து போய் லெட்டர் ரீச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வாய்ப்புகளும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சென்னையை பொறுத்தவரையில் இப்போ இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 இதானே 14,25,018 பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரை வாக்காளர் பட்டியலில் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து இறந்தவர்கள் தவிர மீதி பேர் யாரெல்லாம் ஷிஃப்டடு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து யாருமே வந்து வாக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கக்கூடாது. எலெக்ஷன் கமிஷனு மாவட்ட தேர்தல் தேர்தல் அதிகாரி பொறுத்தவரை அதில் விழிப்போடு இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆமாம், என்னதுங்க ஜெபர்சன்? ஆமா, அது நீங்கள் கமிஷனர் தான் கேட்கணும். நாங்கள் கேட்குறத கேட்டோம், நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கமிஷனர் பேட்டி கொடுப்பார் இல்லையா மாவட்ட தேர்தல் அதிகாரி, அந்த கேள்வியை அன்போடு அவர்கிட்ட கேளுங்க. இல்லை நாங்கள் கேட்டோம், நாங்கள் கேட்ட பிறகு தான் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தந்த பிறகு எங்களுடைய கட்சி BLA 2 இருக்காங்க இல்லையா, BLA 2 அவங்க வந்து வீடு வீடாக போய் பார்த்துட்டு நாங்களும் என்ன பண்ணுவோம், முழுமையாக வந்து யாரும் வந்து அந்த வாக்குகள் மறுக்கக்கூடாத அடிப்படையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயக கடமையை எல்லோரும் ஆற்றுன்ற அடிப்படையில் எங்கள் கடமையும் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் அருமையான கேள்வி கேட்டீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், SIR ஏன் அதிமுக வரவேற்குது, அதான் பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக பண்ணவே இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். SIR சிறப்பு தீவிர திருத்தம், சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க, சுருக்குமுறை திருத்தம் பண்ணுவாங்க, அது ஆண்டுக்கு இருமுறை. நாங்களும் பல முறை எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன் கொடுத்தோம். இறந்தவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் திருட்டு ஓட்ட போடுறது அவங்க பேரில் வராங்க, இறந்தவங்க உயிரோடு வருதுலாம் ஒன்று நம்ம ஜனநாயகம் வந்து இருக்கிற இந்த நாட்டில் தான் நடக்குது இந்தியாவில். அப்போது இது சொல்லி பார்த்து இறந்தவங்களும் எடுக்கலை. இப்போ எப்படி, இப்போ SIR தானே இப்போ வந்து SIR எதிர்க்கிறாங்களே. இப்போ SIR வந்து இப்போ மொத்தம் வந்து இறப்பு பார்த்தா 1,56,555 பேர். இவங்க 20 வருஷமாக உயிரோடு இருக்காங்க, இன்னைக்கு தான் செத்து போயிட்டாங்க. புரியுதுங்களா, இன்னைக்கு தான் செத்து போயிட்டாங்க இவங்க. அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் இந்த 1,56,555 பேர் 20 வருஷமாக உயிரோடு வந்திருக்காங்க. அதில் 5 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க, 10 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, 2 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு செத்துட்டு போயிட்டாங்க எல்லாருமே. அடுத்தது கேள்வி என்ன இருக்கு? அதனால தான் வந்து நாங்கள் என்ன சொன்னோம், இதை மாதிரி ஷிஃப்டடு அது பார்த்தா 3 ஓட்டு வச்சுருக்காங்க. ஒரு இந்த தொகுதி வேணும், இந்த தொகுதி வேணும், இந்த தொகுதி மாற்றி போட்டுன்னு வருது. இதெல்லாம் ஜனநாயகத்தில் அலோவ் பண்ணுற விஷயமா? ஸோ அதுதான் வந்து ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன். இது இன்டென்சிவ் ரிவிஷனில் வந்து முழுமையாக ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இறுதி பட்டியல் கிடையாது. அதுக்கு தான் வந்து 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை. நீங்கள் நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம வேலையை பார்க்க போகுது, அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு டோர் டு டோர் வெரிஃபை பண்ண போகிறோம். உண்மையிலேயே வந்து இவங்க இந்த ஏன்றவர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா இல்லைன்னு இருப்பேன். இல்லைன்னா ஒரு ஃபார்ம் கொடுக்க போகிறோம். நம்ம இதை வந்து தவறாக சேர்த்துட்டீங்க, அவர் இருக்காரு இல்லைன்ட்டுன்னு, செத்து போயிட்டாரு, அவர் திருப்பி லிஸ்ட்டில் இருக்காரு, அவர் செத்தவராக இருக்கட்டும் சொல்லி அதுக்கும் ஒரு லிஸ்ட்டு ஒரு இது கொடுக்கும். அப்போ இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க கடமையாட்டினாலும் கூட ஒரு BLA 2 அரசியல் கட்சிகள் சார்பில் அவங்களுடைய கடமை என்பது முக்கியம். எங்கள் கடமை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் படி நாங்கள் டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி பொதுச்செயலாளர் அறிவிப்படி நாங்கள் செய்வோம். புதிய வாக்காளர்களை சேர்க்கிறதுக்கு மட்டும் இதுவரைக்கும் ஓட்டர் சைட் இல்லாதவங்க, நீக்கப்படாதவங்க, சேர்க்கப்படாதவங்க ஒரு தொகுதி அவங்க மட்டும் தான் சேர்க்க முடியும். ஏற்கனவே ஒரு தொகுதியில் நீக்கப்பட்டவங்களையும் ஏற்கனவே நீக்கப்பட்டவங்க திரும்ப உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றதா அப்படி கிடையாது. அதுதான் 3 ஃபார்ம் இருக்குல்ல, 6, 7, 8. அதாவது 6வது படிவம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளரை சேர்க்கறது,
7வது நீக்கம், 8வது திருத்தம். போதுங்களா? அது சேர்க்கலாம், அது சேர்க்கலாம் இல்லை. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு புதிய வாக்காளர் சேர்க்கறதுக்கு படிவம் 6 கொடுத்து சேர்க்கலாம். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. படிவம் 6 அதுக்கு தானே இருக்கு. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. மாவட்டம் வாரியாக தற்பொழுது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. எந்தெந்த மாவட்டத்தின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது? தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஒவ்வொரு மாவட்டத்திற்காக வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் திருவாரூரை பொறுத்தவரையில் 1,29,480 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக திருவாரூரில் 10,75,577 பேர் இருந்த நிலையில் தற்போது 1,29,480 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதில் இறந்தவர்களை பொறுத்தவரையில் 46,942 என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்டம் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். அதில் 3,80,404 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஆண்களை பொறுத்தவரையில் 11,58,601 பேரும், பெண்கள் 12,01,319 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 237 பேர் தற்போது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறந்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 94,432 பேர் இறந்தவர்களாகவும், முகவரியில் இல்லாதவர்கள் 38,036 பேரும், குடியிருப்பு மாற்றியவர்கள் 2,36,068 பேரும், இரட்டை பதிவுகளை பொறுத்தவரையில் 11,336 பேர் என மொத்தமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 3,80,404 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 2,52,162 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கிழக்கை பொறுத்தவரையில் 57,813 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்த வாக்காளர்களை பொறுத்தவரையில் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் 2,20,789 பேர் எஸ்ஐஆருக்கு பின் மொத்த வாக்காளர்களாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்தவரையில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை பொறுத்தவரையில் 57,339 பேர். அதே போன்று ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையில் 44,148 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் 24,368 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொகுதி வாரியான விவரங்களும் தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாவட்ட வாரியான விவரங்கள் மற்றும் தொகுதி வாரியான விவரங்களும் தற்போது வெளியாகி வருகிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 6.5 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 20.17% பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 11% வாக்குகள் குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் மொத்தமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீக்கத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் இறந்தவர்கள், முகவரி மாற்றம் செய்தவர்கள், அதே போன்று நிரந்தர முகவரியில் இல்லாதவர்கள், இதர பிரிவினர் என தனித்தனியாக அந்த பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 1,74,549 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் 3,25,429 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக பார்த்தோம் என்றால் சென்னையில் தான் அதிகபட்சமான வாக்காளர் நீக்கம் என்பது தற்போது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலத்திற்குமான அந்த பட்டியல் என்பது தற்போது வெளியாகிறது. அதன்படி சென்னையில் தான் அதிகபட்சமாக 14 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிக அளவிலான நீக்கம் என்பது சென்னையில் தான் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 14,25,018 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.